கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தொடர்ந்து கிறிஸ்துமஸ் சிந்தனைகளை நாம் இந்த தேன்துளி வழியாக நாம் பார்ப்போம். இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தகப்பன் என்று அழைக்கப்பட்டதான யோசேப்பு. யோசேப்பு நல்ல வம்ச வரலாறு கொண்டவர். அவரை குறித்து ஒரு ஜீனியாலஜி மத்திய எழுதின சுவிசேஷத்திலும் மற்ற இடங்களிலும் குறிப்பாக சொல்லப்படுகிறது. அவர் இயேசு இந்த தாவீதின் வம்சத்திலே பிறப்பார் என்பதை குறித்து சொல்லப்படும் பொழுது அவருடைய ஜீனியாலஜியில் யோசேப்பும் வருகிறார். ஆனால் அவர் உண்மையான அவர் தகப்பன் அல்ல. தேவனாகிய கர்த்தரே பரிசுத்த ஆவியானவரே குழந்தையாக கன்னிமரியாளிடத்தில் பிறந்து இந்த உலகத்தில் வந்தார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் நாம் இந்த காரியங்களை பார்ப்போம். அதில் தான் யோசேப்பு குறித்து மிகவும் சிறந்த காரியங்களை சொல்லப்படுகிறது. யோசேப்பு நீதிமான் அழைக்கப்படுகிறார். ஒரு நல்ல ஒரு நீதிமான். அவரை போல இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் ஒப்பாக சொல்ல முடியாது. இந்த வேளையில் அவர் பார்க்கின்ற வேளையில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விபரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, அதாவது திருமணம் ஆகுவதற்கு முன்பே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது, தெரியப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட முயற்சி செய்தான், யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனையாகிய யோசேப்பே, நான் சொன்னேன் அல்லவா வம்ச வரலாறு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள பயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியானவள் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த இடத்துல சொப்பனத்தில் வந்து யோசிப்படத்தில் சொல்லும் பொழுது உறுதிப்படுத்துகிறார். அதிக மனக்குழப்பத்தில் இருந்தான். இப்படி ஆகிவிட்டதே, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பெண் திருமணத்துக்கு முன்பாகவே கர்ப்பவதி ஆகிவிட்டாலே இந்த சமூகம் என்ன சொல்லும், என்னை குறித்ததான நிந்தனை எப்படி இருக்கும், என்னை எப்படி சொல்லுவார்கள் என்றெல்லாம் அவன் யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் அவன் தாவீதினுடைய குமாரனாக அந்த வம்ச வரலாறிலே வந்தபடினாலே தேவதூதன் அவனுக்கு ஆலோசனை சொல்லி அறிவுரை சொல்லி, நீ பயப்படாத, தேவனிடத்திலிருந்து இந்த குழந்தை பெறப்போகிறது, பரிசுத்த ஆவியானால் உற்பத்தி ஆகியிருக்கிறது என்று சொல்கிறார். அதன் பின்பு யோசேப்பு மிக தெளிவாக இருந்து அந்த குழந்தை பெறுகிற வரைக்கும் அவளை அறியாமல் இருந்து, அதன் பின்பு அவளை அந்த பெத்லகேமிலே குடிமரிப்பு எழுவதற்கு அந்த கர்ப்ப காலத்தில் அவனை கொண்டு சென்று அந்த முன்னணியிலே அந்த குழந்தை பிறந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த யோசேப்பு மிகவும் ஒரு சிறந்த நீதிமான். அவரை போல ஒருவரையும் நம்ம பார்க்க முடியாது. நல்ல மனிதனாக இருந்தார். அவனை நீதிமானாக இருந்ததினாலே இரகசியமாக தள்ளிவிடுவேன் நினைத்தான். ஆனாலும் அது நடக்காதபடிக்கு ஆவியானவர் இன்டர்வியூன் செய்து தேவதூதனை அனுப்பி அவனுக்கு எச்சரித்து ஆலோசனை சொன்னார். இந்த வேளத்தில் அவரை குறித்து நாம் சிந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். அவரை போல நாமும் கூட நல்ல எல்லா காரியங்களிலும் சிறந்து விளங்க யோசேப்பு நமக்கு ஒரு நல்ல நீதிமான் என்று சொல்லப்பட்டது போல அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கத்தக்கதாக இருப்போம். எந்த நிந்தனைகள் எந்த அவமானங்கள் வந்தாலும் இயேசுவை அறிக்கை செய்வதில் நாம் உறுதியாக இருக்க நீங்கள் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆகவே யோசேப்பினுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய பண்புகளை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம், அங்கீகரிப்போம். அவருக்கு நல்ல ஸ்தானத்தை நாம் கொடுப்போம். அவரை வணங்கத்தக்கவர் அல்ல, ஆனாலும் கூட அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுப்போம். அவருடைய காரியங்களிலே மகிழ்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யோசேப்பு ஒரு நீதிமானாக இருந்தார் ஐயா. ஆண்டவரே, அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்யப்படியாமல் குழந்தையாகிய இயேசுவுக்கு தகப்பனாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து காட்டினார். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துருங்க. அவருடைய பண்புக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.